எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். திமுகவில் அடுத்தடுத்து அதிரடி மாற்றம். நெல்லை மாவட்டம் திமுக அமைப்பு ரீதியாக இரண்டாக பிரிக்கப்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அன்புமணி மீண்டும் வலியுறுத்தல். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா அரசு நிகழ்ச்சியா அல்லது பாடல் வெளியீட்டு விழாவா? எத்தனை கல்வியாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்று சீமான் கேள்வி. காலாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை தொடங்கியது. சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. பண்டிகை கால தொடர் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட அக்டோபர் 3ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டும். அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். நெல்லை மாவட்ட திமுக பிரிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை ஒட்டி திமுக தனது பணிகளை வேகப்படுத்தி வருகிறது. கட்சி அமைப்புகளிலும் மாற்றம் செய்து வருகிறது. இதனிடையே கட்சியின் நிர்வாக வசதிக்காக நெல்லை மாவட்டம் திமுக அமைப்பு ரீதியாக கிழக்கு மேற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் தொகுதிகள் அடங்கிய நெல்லை மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஆவுடையப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். நாங்குநேரி ராதாபுரம் தொகுதிகள் அடங்கிய நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக கிரஹம்பெல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட திமுக செயலாளர் நேற்று மாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமதாஸை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டப்படுவதாகவும் இந்த நிலைக்கு அன்புமணியின் ஆதரவாளர்கள் வந்துவிட்டதாகவும் எம்எல்ஏ அருள் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சில சமூக வலைதள பக்கங்களை சுட்டிக்காட்டி இந்த புகாரை அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் அருள் குற்றம் சாட்டுகிறார். எனவே மீண்டும் புகார் அளிக்க உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் அருள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தன்னை கடுமையாக விமர்சித்த இபிஎஸ்ஐ மன்னித்து விடலாம் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பிச்சைக்காரர் போட்டிருக்கும் சட்டையை போல செல்வ பெருந்தகை பல்வேறு கட்சிகளில் மாறி மாறி இருந்து வருகிறார் என இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ள செல்வ பெருந்தகை இபிஎஸ் கூறியது வன்மமான கருத்து என்றும் அவருக்கு அரசியல் செய்யவே தெரியவில்லை என்றும் சாடியிருக்கிறார். மேலும் இபிஎஸ் 50 வயதை கடந்து விட்டதால் அவரை மன்னித்து விடலாம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கரூரில் நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அது திமுகவுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு கூட்டம் சேர்ந்தால் செந்தில் பாலாஜிக்கு சவாலாகவே அமையும் என்று கூறப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் கூடுவது போல கரூரிலும் விஜய்க்கு கூட்டம் கூடிவிட்டால் அது அவமானமாகவே இருக்கும் என செந்தில் பாலாஜி வட்டாரங்கள் கருதுவதாக கூறப்படுகிறது. திமுகவை தொடர்ந்து அட்டாக் செய்து வரும் விஜய்க்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்து வருகிறார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வரும் அரசியல்வாதி அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறேன் என்றும் வாரத்திற்கு 4-5 நாட்கள் வெளியூரில்தான் இருப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கை நம்மோடுதான் இருக்கும் என காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியை சூசகமாக தெரிவித்தார். காலாண்டு தேர்வுகள் இன்று நிறைவு பெற்றன. நாளை முதல் விடுமுறை தொடங்க உள்ள நிலையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பண்டிகைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடத்தான், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் விடுமுறையில் மாணவர்களை அழைத்து வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியை சீமான் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இது அரசு நிகழ்ச்சியா அல்லது பாடல் வெளியீட்டு விழாவா என அவர் கேட்டுள்ளார். 2500 பள்ளிகளை மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விழா நடத்துவதாக கேட்டுள்ள சீமான் நிகழ்ச்சிக்கு எத்தனை கல்வியாளர்கள் வந்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
பண்டிகை விடுமுறையை தொடர்ச்சியாக கொண்டாடி மகிழ அக்டோபர் 3ஆம் தேதியும் விடுமுறை அளிக்க வேண்டும் என ஆசிரியர் அலுவலர் ஒன்றிய சங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் விடுமுறையாக உள்ள நிலையில் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் பணி நாள் வருகிறது. எனவே அன்று விடுமுறை விட்டால் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை, அதாவது புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ச்சியாக 5 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்றும், எனவே அக்டோபர் 3ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு தமிழ் சினிமாவின் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு செப்டம்பர் வரை தமிழ் சினிமாவில் 205 படங்கள் ரிலீஸ் ஆகி உள்ளதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். செப்டம்பரில் மட்டும் 25 படங்கள் வெளியானதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வர்த்தக ரீதியாக 20 படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.